இந்த நேரத்திலும் இந்த நாளிலே போதகர் பால்யாங்கி சோ என்கின்ற ஒரு தேவ மனிதரை குறித்து இன்று நாளிலே நாம் கேட்க போகிறோம். ஒருவேளை அநேகருக்கு இந்த போதகரை குறித்து தெரிந்திருக்கும். ஒரு 5 பேரை கொண்டு ஒரு சின்ன ஒரு சபையை ஆரம்பித்தவர் தான் இந்த பால்யாங்கி சோ. இவர் டேவிட் யாங்கி சோ என்றும் அழைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதர் 1936 பிப்ரவரி 14 உல்ஜிவா நகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சோட்டுஷுன் மற்றும் கிம் ஃபாக்சன் என்கின்ற பெற்றோருக்கு மகனாய் பிறந்தார். இவர்தான் மூத்த மகன். இவரோடு 5 சகோதரர்களும் 4 சகோதரிகளும் கூட பிறந்திருந்தார்கள். இந்த பால்யாங்கி சோ சிறு வயதிலிருந்தே புத்த மார்க்கத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு மனிதர். இந்த பால்யாங்கி சோ பார்க்கும் பொழுது புத்த மதத்திலே அதிக பக்தியோடு வளர்க்கப்பட்டார். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை வந்தது. அது என்னவென்றால், தன்னுடைய 17வது வயதிலே அவர் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு மிகுந்த காச நோயினால் இவர் பாதிக்கப்பட்டார். மரணத்துக்கும் இவருக்கும் 1 அடி தூரம் என்று சொல்கிறபடி மரணத்துக்கு சமீபமாய் இருந்த பொழுது இவர் புத்த கடவுளை நோக்கி கூப்பிட்டாராம். நீர் உண்மையான கடவுள் இருப்பீர் என்றால் என்னை இந்த வியாதியிலிருந்து குணமாக்கும் என்று சொல்லி புத்த மதத்திலே அதிகமாய் அவர் கடவுளை நோக்கி கூப்பிட்டாராம். ஆனால் எந்த பதிலும் கிடைக்காததினால் இந்த பால்யாங்கி சோ சோர்ந்து போனாராம். இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்ம மரித்து போவோம் என்று நினைத்தாராம். ஆனால் நடந்தது என்ன? அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து ஒரு பெண்மணி இந்த பால்யாங்கி சோக்கு வந்து சொன்னாராம். இந்த வார்த்தையை கேட்ட அவர் ஒரு நாளும் விசுவாசிக்கலையாம் இயேசு கிறிஸ்துவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பெண்மணி ஊக்கமாய் அவருடைய பெட்ல பக்கத்துல கீழே உட்கார்ந்து இயேசுனுடைய அன்பை சொல்லி அதிகமாய் ஜெபித்தாளாம். அவள் ஜெபிக்க ஜெபிக்க இந்த பால்யாங்கிச்சோடைய உள்ளத்துல ஒன்று தோணிச்சான், நம்ம தானே மரிக்க போறோம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் என்னன்னு சொல்லி அந்த வாலிப பிள்ளைகிட்ட சொன்னாராம், நான் உங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் மரிக்க தானே போகிறேன், இந்த காச நோயினால நீ எனக்காக இவ்வளவு அன்பு கொண்டு இயேசுவினிடத்துல பிரார்த்தனை செய்கிறாயே, உனக்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாராம். 5 மாதங்கள் இருக்குமா அவருடைய சரீரத்தில் இருந்த வியாதி மறைந்ததாம். அவர் இயேசுவை உண்மையாகவே தன்னுடைய 17வது வயதிலே பால்யாங்கி சோ இரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம். பாருங்க, தேவன் அந்த பால்யாங்கி சோவை தேடி சென்று குணமாக்கினார். ஒரே ஒரு பெண்மணியுடைய சின்ன ஜெபம், கருத்தான ஜெபம், விடாமுயற்சியோடு ஜெபித்த ஜெபம் ஒரு பெரிய போதகரை உருவாக்கினது. என் அன்பு தேவ ஜனமே, நம்ம நினைக்கிறோம்ல, நம்மளுடைய ஜெபம் என்ன செய்ய போகிறது? ஏதோ கிராமத்தில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக, இல்லை நம்முடைய திருச்சபையில ஏதோ ஒரு குடும்பம் கஷ்டப்படுகிறது, வேதனைப்படுகிறது, வியாதிப்பட்டு இருக்கிறார்கள், மரண தருவாயில் இருக்கிறார்கள், திருமணம் ஆகாதவர்களா இருக்கிறார்கள், பிள்ளை பேர் இல்லாதவர்களா இருக்கிறாங்க, நம்ம போய் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு பால்யாங்கி சோ எழும்பியிருக்க மாட்டாங்க. ஒரு சகோதரியுடைய விடாமுயற்சியுள்ள ஜெபம், ஒரு கருத்தான ஜெபம், இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை எடுத்து சென்ற அந்த பெண்மணியினுடைய ஜெபம் ஒரு பால்யாங்கி சோவை ஒரு தேவனுக்காய் எரிந்து பிரகாசிக்க வைத்தது. இந்த பால்யாங்கி சோ பிற்பாடு அமெரிக்க சுவிசேஷர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்களாக மாறினார். இவர் அநேக இடங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்யும்படியாக கடந்து சென்றார். இவர் நடுநிலை பள்ளியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய தகப்பனாரால இவரை அவ்வளவு தூரம் படிக்க வைக்க முடியாததுனால இவர் என்ன பண்ணுவாரா, இவருடைய ஸ்கூல் பக்கத்துல அமெரிக்கன் மிலிட்ரி கேம்ப்ஸ் இருக்குமா, அங்க ஒரு சிலரை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி அவங்க கிட்ட ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொண்டாராம். ஆங்கிலத்திலே சரளமாய் பேச ஆரம்பிச்சாராம். அந்த மிலிட்ரி கேம்ப்ல இருக்கக்கூடிய அந்த அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவதற்கு அதை கொரியன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சாராம். அவங்க பேசுகிற ஆங்கில மொழிகளுக்கு இவர் கொரியன் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாராம். அப்படி சில மிஷனரிமார்கள் இந்த கொரியா தேசத்துக்கு வந்து இயேசுனுடைய அன்பை சொல்லும் பொழுது யார் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது இந்த சின்ன பால்யாங்கி சோ இந்த வாலிபனை தான் தெரிந்து கொள்வாங்களாம். அவ்வளவு அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய கிருபையை தேவன் அந்த பால்யாங்கி சோக்குளால வைத்திருந்தாராம். இந்த பால்யாங்கி சோக்கு
தான் ரட்சிக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷம்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டது சந்தோஷம்தான். ஆனா தன் தகப்பனார் ரட்சிக்கப்படாததை குறித்த ஒரு கவலை உண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள்ல உள்ள அந்த வசனத்தை அதிகமாக விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் தன் பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுவாராம். பல ஆண்டுகள் ஜெபம் பண்ணியும், 1.5 ஆண்டுகள் ஜெபம் பண்ணியும் அவருடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாததை கண்ட பொழுது பால்யாங்கி சில நேரத்தில் சோர்ந்து போனது உண்மைதான். ஆனா ஒரு முறை அவங்களுடைய திருச்சபையில வெளி தேசத்துல வந்த மிஷனரி பிரசங்கிக்கும்படியாக வந்த பொழுது இவருடைய பெற்றோர், இவருடைய தகப்பனாரை இந்த மகன் போய் கூப்பிட போயிருந்தானா. ஏன் தெரியுமா? அவருடைய தகப்பனார் தன்னுடைய வியாபாரத்திலே அதிகமான தோல்வியை கண்டதுனால, அதிகமான நஷ்டத்தை கண்டதுனால அவருடைய தகப்பனார் மிகுந்த விரக்தியில் இருந்தாராம். அவருடைய காரணம் என்ன தெரியுமா? என் மகன் பால்யாங்கிச்சோ கிறிஸ்தவ மதத்தை தழுவினதுனால, இந்த புத்த மதத்தினுடைய கடவுளுக்கு கோபம் வந்ததுனால என்னுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் முடக்கி போட்டு விட்டா, எங்களுடைய குடும்பத்தில் எந்த ஆசீர்வாதமும் வர முடியலன்னு சொல்லி அவருடைய மகன் மேல கோபத்தில் இருந்த பொழுது அவருடைய மகனை பார்த்து சொன்னாராம், நான் உனக்கு முன்பாக ஒரு நாள் தற்கொலை செய்ய போகிறேன் என்று சொன்னாராம். இதை கேட்ட பால்யாங்கிச்சோ சொன்னாராம், அப்பா உங்களுடைய பிசினஸ்க்கு என்னோட பைபிள் காலேஜில் படிக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு விற்று தருவாங்க, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு காரியம் எனக்காக செய்வீங்களான்னு கேட்டானா. உடனே பால்யாங்கிச்சோ கேட்டுட்டு உடனே அவங்க அப்பா கேட்டாராம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்னுடைய பிஸ்னஸுக்கு விற்பதற்கு வந்து உதவி செய்வார்கள் என்றால் நான் நீ சொல்வதை கேட்பேன் என்று சொன்னாராம். பால்யாங்கிச்சோ சொன்னாராம், நாளைய தினத்தில் நீங்கள் என்னுடைய ஆலயத்துக்குள்ளாக, நாங்கள் ஆராதிக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தாராம். அந்த நாளிலே மொழிபெயர்ப்பாளராக இந்த பால்யாங்கிச்சோ தான் இருந்தாராம். வெளி தேசத்திலிருந்து வந்த மிஷனரி அதை ஆங்கிலத்திலே பிரசங்கிப்பதற்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இந்த பால்யாங்கிச்சோடைய உள்ளத்தில் ஒரு பாரம் இருந்துச்சாம். என் தகப்பனார் ஆலயத்துக்குள்ளாக வருவதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு, என் தகப்பனார் ரட்சிக்கப்படணுமே சொல்லி அதிகமாய் ஜெபத்தோடு அந்த பிரசங்க பீடத்தில் நின்றாராம். ஆனால் அவருடைய தகப்பனாருக்கு அந்த சர்ச்சுக்குள்ள வரும் பொழுது அவர் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு வரல. இவருடைய மகன் கூப்பிடுறானே சொல்லி அவன் மேல கோபத்தோடும் எரிச்சலோடும் ஒரு நம்பிக்கையற்றவராக தான் உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். இந்த பால்யாங்கிச்சோ சபையில 2 பிரசங்கங்கள் ஓடிச்சான். ஒன்று மிஷனரி பிரசங்கித்த பிரசங்கம் ஒன்று, ஆனால் பால்யாங்கிச்சோ கொரியால பிரசங்கித்த பிரசங்கம் வேற. இட்ஸ் நாட் த ரியல் டிரான்ஸ்லேஷன் தட் பால்யாங்கிச்சோ டிரான்ஸ்லேட்டட் ஃபார் தி ஃபாரின் மிஷனரி. ஃபாரின் மிஷனரி பேசினதற்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணல. ஏன் தெரியுமா? பால்யாங்கிச்சோக்கு என் தகப்பனார் ரட்சிக்கப்படணுன்ற அந்த வாஞ்சை இருந்ததுனால அன்றைக்கு பால்யாங்கிச்சோ பிரசங்கித்தாராம் கொரியா மொழியில. பாருங்க, அந்த வார்த்தை போக போக தலை தொங்க போட்டிருந்த தன் தகப்பனார் கொஞ்ச நேரத்தில் தகப்பனாருடைய தலை மேலே எழும்பி பாட்டு பிரசங்கத்தை கவனிக்க ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நேரத்தில் பால்யாங்கிச்சோ பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பனாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் விழ ஆரம்பிச்சதாம். முடிந்த பிற்பாடு பால்யாங்கிச்சோ ஓடி போய் தகப்பனார்ட்ட சொன்னாரா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க சரியான்னு சொல்லி கேட்ட பொழுது பால்யாங்கிச்சோடைய தகப்பனார் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தாராம். அவர் சொன்னாராம், நான் வேண்டா விருப்பாதான் இந்த ஆலயத்துக்குள்ளாக வந்தேன், நீ உன்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக தான் நான் வந்தேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக தோன்றினார். அவர் கேட்டார், நீ எத்தனை நாட்கள் எனக்கு விரோதமாய் நிற்பாய் என்று சொல்லி என் கூட பேசின பொழுது என் இருதயத்தை நான் இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தேன், என் இயேசுவுக்காக நான் வாழுவேன், என் பாவத்துக்காக நான் அழுதேன் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஒரு பால்யாங்கிச்சோடைய தகப்பனார் அன்றைக்கு அந்த கிராமத்துக்குள்ளாக, அவருடைய சொந்த கிராமத்துக்குள்ளாக போய் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை தன் குடும்பத்தாருக்கும் அநேகருக்கும் பறைசாற்றினாராம். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு பால்யாங்கிச்சோடைய விசுவாசம், ஒரு பால்யாங்கிச்சோடைய ஜெபம், ஒரு பால்யாங்கிச்சோடைய முதல் பிரசங்கம் சொல்லலாம், அது தன் தகப்பனாரை ரட்சித்தது. பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? இந்த பால்யாங்கிச்சோ அதற்கு பிற்பாடு ஒரு சபையை ஆரம்பிப்பதற்காக ஒரு சபையை துவங்கினாராம். ஒரு சின்ன குடிசை சபை தான், 5 பேர் தான் அந்த சபைக்குள்ளால இருப்பாங்களா, 5 பேர் தான் இருப்பாங்களா லிட்ரலா.
ஆனா நாட்கள் செல்ல 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 அந்த சபை பல மடங்கு வளர்ந்தது. யோய்டா ஃபுல் காஸ்பல் சர்ச் என்று சொல்லி இந்த பால்யாங்கிச்சோடைய சபை 16 லட்சத்துக்கும் மேற்பட்டதான ஜனங்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய, உலகத்திலே பெரிய ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு சர்ச்சாக, அநேகர் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையாக தேவன் மாற்றினாராம். அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று சொல்கிறார்கள் என்றால், முக்கியமான காரியம் பிரேயர் செல். பிரேயர் செல், ஹோம் பிரேயர் செல், வீடுகளில் ஜெபித்த ஜெபங்கள் தான் கொரியா தேசத்தின் சபைகளிலே அந்த நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்ததாம். என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஜெபங்கள் நடைபெறுகிறதா? நம்ம வீடுகளில் ஜெபங்கள் நடைபெறுகிறதா? காட்டேஜ் பிரேயர்ஸ் இன்னும் நடைபெறுகிறதா? We are not giving space to our family or in our house for the cottage prayer. இன்னைக்கு சர்ச்சஸ்ல இருந்து காட்டேஜ் பிரேயர் நடத்துறாங்க. Even in the mainline churches, even in the Pentecostal churches. ஆனா அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனா கொரியா தேசத்திலே அன்றைக்கு பால்யாங்கிச்சோனுடைய சபையினுடைய வளர்ச்சியுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் போகிற இடங்கள் எல்லாம், அவர் பிரசங்கிக்கிற இடங்கள் எல்லாம் கிராமங்களாக இருக்கலாம், பட்டணங்களாக இருக்கலாம், இந்த பிரேயர் செல்லை குறித்து அதிகமாக வற்புறுத்தி, அதுவும் ஹோம் பிரேயர் செல்லை குறித்து அதிகமாக சொல்லுவாராம். அதி நிமித்தமாக குடும்பத்தில் அதிகமான ஜெபங்கள் எழும்ப 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 கொரியா தேசத்தில் இந்த யோய்டா திருச்சபைக்குள்ளாக அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து வந்தாங்களாம். என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய அந்த பிரேயர் செல், ஒரு சின்ன ஸ்மால் குரூப் ஆஃப் பிரேயர் செல்ஸ் கேன் டூ மெனி திங்ஸ் இன் தி வேர்ல்ட். சின்ன ஸ்மால் குரூப்ஸ் தான் ஒரு சின்ன சிறு கூட்டத்தினுடைய முழங்காலிட்டு ஜெபித்த ஜெபங்கள் தான் பெரிய எழுப்புதலை தேசத்துக்குள்ளா கொண்டு வந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. when I was kid, நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது FMBB ஆர்கனைசேஷன் மூலமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வீடுகளில் ஜெபங்கள் நடைபெற்றது. அதனால தான் நான் யோசிக்கிறேன், செங்கல்பட்டில் பல எழுப்புதல் கன்வென்ஷன்ஸ், மிஷனரி கன்வென்ஷன்ஸ் ஒரு காலத்தில் நடந்துச்சு. பட் நவடேஸ் அதெல்லாம் மூடப்பட்டுடுச்சு. அதெல்லாம் நடக்கல. மிஷனரி கன்வென்ஷன்ஸ் இல்லை. காரணம் என்ன? ஜெபங்கள் இல்லை. சின்ன சின்ன கூட்டங்கள் கூடி ஜெபித்த ஜெபங்கள் இல்லை. அன்னைக்கு அண்ணன்மார்கள், எமில் ஜெபசிங் அண்ணன், பேட்ரிக் ஜோஷுவா அண்ணன், சாம் கம்லஸ் அண்ணன், சாம் பொன்னையா அண்ணன், ஸ்டான்லி அண்ணன், லைனல் அண்ணன், இப்படிப்பட்ட சாம் ஜெபத்துரை அண்ணன், ஏன் ஜெம்ஸ்ல இருக்கக்கூடிய அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள், இவங்களுடைய அந்த பரிசுத்தவான்கள் ஜெபித்த சிறு கூட்டத்தினுடைய ஜெபங்கள் தான் ஒரு மிஷனரி ஸ்தாபனமாக மலர்ந்ததுக்கு காரணம். சபைகள் எழும்பினதற்கு காரணம் என்னன்னா, அநேக சபைகள் ஏற்படுத்தினதற்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்கள். அன்றைக்கு மூடப்பட்ட அறைகள் அதிகமாக இருந்து ஜெபித்ததினால் திறக்கப்பட்ட வாசல்கள் அநேகம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு மூடப்பட்ட அறைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதுனால திறக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டாயிடுச்சு. என் அன்பு தேவ ஜனமே, நம் அறை வீட்டுக்குள்ளாக ஜெபித்த நாட்கள் எவ்வளவு நாட்கள். இந்த பால்யாங்கிச்சோவுக்கு 5 நபர்கள் இருந்த பொழுது அவர் செய்தது என்ன தெரியுமா? 6 மணி நேரம் தினமும் ஜெபம் பண்ணுவாராம். 6 மணி நேரம். எவ்வளவு பிரசங்க பலுக்கள் இருந்தாலும் 6 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தாராம். என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கூடி கூடி ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சகோதரர்களாய் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றி அவருடைய தாடியின் மீது வடிந்து அங்கியின் மேல் இறங்குகிற ஒரு நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள் இன்னைக்கு எவ்வளவு கூடி இருக்கிறதா இல்ல குறைஞ்சிருக்கிறதா? சகோதரிமார்களுக்கு இடத்துல கேட்கிறேன், நீங்கள் கூடி ஜெபித்த நாட்கள் எத்தனை நாட்களுக்கு முன்பாக நீங்கள் ஜெபித்தீங்க? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, எத்தனை மாதங்களுக்கு முன்பாக ஜெபிச்சீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்கிறார். ஏன் சபைகளில் எழுப்புதல் இல்லை? ஏன் அன்றைக்கு கொரியா தேசத்தில் எழுப்புதல் வந்தது? ஏன் இந்த யோய்டா ஃபுல் காஸ்பல் சர்ச் அப்படி நிரம்பி வழிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, ஊக்கமான ஜெபங்கள், உண்மையான ஜெபங்கள், ஊக்கமான ஜெபங்கள் தான் அன்றைக்கு தேசத்தினுடைய திருச்சபைகளே ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தது. இன்னைக்கு திருச்சபையில் அசைவுகள் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, விசுவாசிகளுடைய ஜெப குறைவுகள். விசுவாசிகளுடைய ஜெப குறைவுகள். ஹோம் செல்ஸ்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. ஹோம் பிரேயர் செல்ஸ்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன் நாம் ஆரம்பிக்க கூடாது? மந்த்லி ஒன்ஸ்
ஏன் நம்ம வீட்டில் ஒரு பிரேயர் நடத்தக்கூடாது? ஏன் நம்முடைய இல்லங்களிலே ஒரு ஜெப பலிபீடம் கட்டக்கூடாது? அன்றைக்கு கொரியா தேசத்திலே கூடி கூடி ஜோம் பண்ணதுனால தான் மலைகள்ல ஜோம் பண்ணாங்க, வீடுகள்ல ஜோம் பண்ணாங்க. அதனால தான் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் கொரியா பட்டணத்திலே, கொரியா தேசத்தை அசைத்தது. ஒரு சாதாரண ஒரு மனிதரை கொண்டு ஆண்டவர் அவ்வளோ அசாதாரணமான காரியத்தை செஞ்சது. காரணம் என்னன்னா, அவர் முழங்காலிலே நின்று ஜெபித்த ஜெபங்கள், அவருடைய விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமாக இடம் கொடுத்ததுனால அவர் அதிகமான ஆத்துமாக்கள் அவருடைய திருச்சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நிகழ்வுகளை குறித்து பார்ப்போம். பால்யாங்கிச்சோ ஒரு முறை ஆலயத்திலே ஒரு மனிதனுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு கால்களிலே பல காயத்தோடு ஒரு மனிதன் வந்தானாம். ஊர்ந்து ஊர்ந்து வந்தானாம். பால்யாங்கிட்டு சொன்னானா, நீங்க எனக்காக ஜெபிக்கணும், நீங்க ஒரு போதகர் தானேன்னு கேட்டானா. ஆமாப்பா, நான் தான் இந்த திருச்சபையினுடைய போதகர் என்று சொன்னாராம். அப்போ அந்த மனிதர் சொன்னான்னா, நான் இந்த யோய்டா இந்த சியோல் பட்டணத்தில் நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன். இந்த சியோல் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே ஒரு மனிதர் சொன்னார், இந்த திருச்சபையில் பால்யாங்கிச்சோ என்கின்ற ஒரு போதகர் இருக்கிறார், அந்த போதகர் இடத்துல போய் நீ ஜெபித்தா என்றால் உன்னுடைய கால்கள் நடக்க முடியும் என்று சொல்லி அனுப்பினார். நீங்க தானையா அந்த பால்யாங்கிச்சோ என்று கேட்டாராம். அப்போ அந்த யாங்கிச்சோ சொன்னார், ஆமா நான் தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எனக்காக ஜோம்னீங்களான்னு கேட்ட பொழுது அன்றைக்கு காலையில, அதற்கு முந்தின நாள் காலையிலையும் மாலையிலையும் பிரசங்கித்தாராம். அவருக்கே ஒரு என்ன சொல்றதுன்னா, பிரசங்கத்துல ஒரு சந்தோஷம் இல்லையா, அவர் திருப்தி அடையலையாம் பிரசங்கத்தில். அன்றைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில அவருடைய உள்ளம் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த பொழுது இந்த மனிதர் சொன்ன பொழுது இவருக்குள்ளாக விசுவாசம் இல்லையா, இந்த மனிதருக்கு நான் எப்படி ஜெபித்து இவரை நடக்க வைக்க போறேன், ஏன் கடவுள் இவரை என்னிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லி கடவுளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரா. யார்? பால்யாங்கிச்சோ. ஆனாலும் போய் ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் இல்லை, இந்த மனிதனை நடக்க வைப்பதற்கு இந்த மனிதனை ஏன் என்னிடத்துல அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாரா, நீ ஜோம் பண்ணுன்னு சொன்னாராம். அவரும் ஜோம் பண்ணிட்டு சரி அந்த மனிதன் இடத்துல போய் ஜோம்னு சொல்லி ஜோம் பண்ணி பார்க்குறாரு. அந்த மனிதன் நடக்கலை, அந்த மனிதனுடைய கால் பலன் கொள்ளல. மீண்டுமாய் ஆல்டர்ல போய் திருப்பி அழுதாரா, ஆண்டவரே இந்த மனிதனை நான் எப்படியாவது சொல்லி நான் இவனை வீட்டுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லி அந்த மனிதனிடத்துல சொன்னாராம், நீ உன் கால்கள் சரியாக வேண்டும் என்றால் நீ இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளல, நீ ரட்சிக்கப்படல, நீங்க ரட்சிக்கப்பட்டு நான் ஜோம் பண்ணாதான் உன்னுடைய கால்கள் நடக்க முடியும்னு சொல்லி பால்யாங்கிச்சோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவரை அனுப்புறதுக்கு போகும்போது அந்த பிச்சைக்காரன் சொன்னானா, என் பாவத்தெல்லாம் நான் இப்பொழுதே அறிக்கை செய்து நான் ரட்சிக்கப்படுறேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று கதறினானா. கதறி அழுது, என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயா, இப்போ நீங்க ஜோம்னுங்கன்னு சொன்ன பொழுது பால்யாங்கிச்சோடைய உள்ள ஒட்டைந்ததான், ஆண்டவரே இந்த மனிதன் இந்த இடத்தை விட்டு போக மாட்டான் போல இருக்குதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க திருச்சபைக்குள்ள 3 திருடர்கள் வந்தாங்களாம். 3 திருடர்கள் வந்துட்டு உடனே பால்யாங்கிச்சோ சொன்னாரா, அந்த 3 பேர் இடத்துல, தம்பி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி, இவருக்கு திருடன்னு தெரியாதான், இவரை கொஞ்சம் பிடிங்க, நான் இவருக்காக ஜோம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோம்னிட்டே இருக்கும்போது இவர் கத்தி ஜோம் பண்ண இந்த மனிதன் வந்து எனக்கு வலிக்குது வலிக்குது என்னை விட்டுருன்னு சொல்லும் போது இந்த திருடங்களாம் ஓடி போயிட்டாங்களாம். ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதன் நடக்க ஆரம்பிச்சானா. அந்த மனிதனை ஆண்டவர் நடக்க வைத்தாராம். அந்த மனிதன் எழுந்து நடந்தானாம். அவருடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டுச்சான். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த 3 திருடர்கள் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். இந்த பிச்சைக்காரன் நடக்க முடியாம இந்த திருச்சபைக்கு வந்தான் பார்த்தீங்களா, அவன் நடந்தானா. அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாக்டரை வச்சு இவனை செக் பண்ணாங்க பாருங்க. இவன் நடந்ததை குறித்து அந்த டாக்டருக்கே ஒரு பெரிய மிராக்கிளா இருந்து 5 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபங்கள் 5 பேரை அசைத்தது. நம்முடைய ஜெபங்களும் இந்த பட்டணத்தை அசைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஜெபங்களும் இந்த பட்டணத்திலே விளைச்சல்கள் ஆண்டவருக்காய் உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த பால்யாங்கிச்சோ ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான், ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஏழ்மை நிலைமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம்தான். ஆனால் 16 லட்சத்துக்கும் மேற்பட்டதான ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த மனிதரை ஆசீர்வாதமாக வைத்தார். நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணலாமா?
நம்மளும் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களாக இருக்கலாம். ஆனால் பால்யாங்கிச்சோடைய விசுவாச வாழ்க்கை, பால்யாங்கியுடைய ஜெப வாழ்க்கை, பால்யாங்கி ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, அவர் ஆரம்பித்த அந்த ஜெப வாழ்வின் அந்த அக்கினி அந்த கொரியா தேசத்தையே பற்றியது, ஜனங்களை பற்றியது, அவருடைய திருச்சபை மக்களை பற்றியது. அது நிமித்தமாய் வீடுகளில் ஜெப கூட்டங்கள் நடத்த அவருடைய திருச்சபையில் அநேக ஆத்துமாக்கள் நிறைந்து வழிந்தோடினாங்க. அநேகர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, அநேக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க, அநேக தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறினாங்க. இந்த மாலை நேரத்தில் நம்மளையும் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, ஒரு மரண பிடியில் இருந்த, மரண தருவாயில் இருந்த பால்யாங்கிச்சோயை தேவன் தெரிந்தெடுத்து, ஆண்டவரே, பல லட்சங்களுக்கு மேற்பட்டதான ஆண்டவரே ஆத்துமாக்களின் ஆசீர்வாதத்திற்காய், அவருடைய ரட்சிப்புக்காய் நீங்க பயன்படுத்தினீங்களா ஆண்டவரே? அவருடைய ஜெப வாழ்க்கைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரேயர் செல்ஸ் போன்றவற்றை ஆர்கனைஸ் பண்ணி நடத்த கிருபை செய்தீங்க. அதனால் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே ஆண்டவரே. அந்த ஜெபம் என்கின்ற அந்த மேகம் ஆண்டவரே கொரியா தேசத்தை சூழ்ந்ததுனால அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே ஆண்டவரே. இன்றைக்கு நம்மளும் ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்வோமா? ஆண்டவரே, எங்க பட்டணத்துக்கு நாங்க உத்தரவாதம் எடுத்து ஆண்டவரே சிறு கூட்டங்களாய் ஜெபிப்போம் ஆண்டவரே, சிறு கூட்டமாய் ஜெபிப்போம் ஆண்டவரே. சகோதரர்களாய் கூடி நாங்கள் ஜெபம் ஆண்டவரே, சகோதரிகளாய் நாங்கள் கூடி ஜெபம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைகளில் எப்பொழுதும் ஜெப சத்தம் கேட்கட்டும், எங்கள் திருச்சபையில எப்பொழுதும் ஜெப சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைகளில் எப்பொழுதும் ஜெபதொனி கேட்கட்டும் ஆண்டவரே. அழிந்து போகிற பட்டணத்துக்காய், இந்த செங்கல்பட்டு பட்டணத்திற்காய் ஆண்டவரே, கிராமங்களுக்காய் ஆண்டவரே, எப்பொழுதும் திருச்சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் ஆண்டவரே கூடி ஜெபிக்கிற திருச்சபைகளாய் செங்கல்பட்டில் இருக்கிற திருச்சபைகளை கர்த்தர் மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கும் ஜெபம் வல்லமை உள்ளது, இன்றும் ஜெபம் கிரியை செய்கிறது, இன்றும் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்கின்ற விசுவாசம் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக பெருகட்டும் ஆண்டவரே. தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.